ருத்ராட்சா பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஜுவல் செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய இந்த மாடல் செயினும் பிரேஸ்லெட் ப்ளஸ் ஒரு இயர்ரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இயர்ரிங் வந்து செஞ்சிடலாம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ருத்ராட்சா பீட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் தான். இப்போ இயர்ரிங் செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஹெட்பின் எடுத்துக்கலாம். அதில் லாக் பீட்ஸ் போட்டுட்டு பீட் கேப்பு, அடுத்து ருத்ராட்சா பீட்ஸு, அடுத்தது ஒரு பீட் கேப், இந்த மாடலில் தான் நான் கோர்க்க போகிறேன். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு எப்பவும் போல் எக்ஸஸாக இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி விட்டுடலாம். மீதி இருக்கிறத ஹோல் வர மாதிரி நல்லா பெண்ட் பண்ணி விட்டுடலாம். நாம் ஹூக் மாடல் இயரிங் செய்கிறதுனால ஹூக்கோட அந்த ஒரு எண்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே நாம் கோர்த்து வச்சுருக்கிற அந்த ருத்ராட்சா பீட்ஸ்க்கு அதனோட ஹோலையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டையும் மெர்ச் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி இன்னொரு இயர்ரிங்கும் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இயர்ரிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அடுத்தது செயின் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ருத்ராட்சா பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். அடுத்தது ஐபின்ஸ், இது வந்து அதிகமாக யூஸ் ஆகும். அடுத்தது பீட் கேப்பு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஜம்ப்ரிங். இப்போது இந்த ஒரே ஒரு மெத்தடு தான். இந்த ஒரு மெத்தடை வச்சு தான் நாம் அந்த செயினும் மேக் பண்ண போகிறோம், பிரேஸ்லெட்டும் மேக் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஐபின்னை எடுத்துகிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நாம் வந்து பீட்ஸை, ருத்ராட்சா பீட்ஸை வந்து கோர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பீட் கேப்பும் ஒரு ருத்ராட்சா பீடும் அடுத்தது அதை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாடலில் தான் கோர்க்க போகிறோம் ஃபுல்லாகவே. இதுக்கு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பெண்ட் பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இதுக்கு கீர் ஒயர் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபுல்லாகவே ஐபின் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த செயின் வந்து செய்ய போகிறோம். அதனால் அடுத்த நம்ம கோர்க்கக்கூடிய ஐபின்னை எடுத்து இந்த ஹோல்குள்ளே போட்டு விட்டுட்டு நாம் இப்போ அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே டைட்டாகவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம இப்போ இந்த கோர்த்த ஐபின் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம பீட்ஸை வந்து கோர்த்து விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற செயினையெல்லாம் எக்ஸஸாக இருக்கிற அந்த பின்னோட போர்ஷனை கட் பண்ணி விட்டுட்டு அந்த பின்னை பெண்ட் பண்ணும்போது நாம் இன்னொரு ஐபின்னோட இதையும் நம்ம கோர்ப்போம். இப்படியே தான் இந்த செயின் ஃபுல்லாக கோர்க்க போகிறோம். ஸோ இதுதான். இதில் அடுத்த பின்னுக்கான இதையை கோர்த்து விட்டுட்டு அந்த ஹோலை கோர்த்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட்லேயே தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பீட்ஸை வந்து கோர்த்துக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ இது ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம ஃபுல்லாக கோர்த்து முடிச்சுட்டு பார்க்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தேவையான அளவு பீட்ஸ் வந்து கோர்த்துட்டேன். இப்போ அதே மெத்தடில் தான் ஐபின்னில் மட்டுமே பீட்ஸை வந்து ஃபுல்லாக கோர்த்து முடிச்சுட்டேன். இப்போது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு ஹூக்கோ டோரியோ கோர்க்க போகிறதில்ல. நம்ம எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இப்போ அதனோட அடுத்த ஐபின்னை கோர்க்காமல் நம்ம ஸ்டார்ட் பண்ண பின்னோட ஹோலை ஜாயின் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செயின் ரெடி ஆகிக்கும். இதுக்கு நம்ம இடையில ஹூக்கோ எதுவும் கோர்க்க தேவையில்லை. நம்ம இதை மெர்ச் பண்ணி விட்டுட்டோம்னா போதும். நம்மளுக்கு என்ன பெண்டன்ட் வேணுமோ அந்த மாடலில் பெண்டன்ட்டும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பெண்டன்ட்டு ஜாயின் பண்ணாமல் நார்மல் செயினாகவும் விடலாம். ஸோ எந்த மாடலில் வேணாலும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் பெண்டன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பெண்டன்ட் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம இந்த ஜம்ப்ரிங் இருக்கு இல்லையா, அந்த ஜம்ப்ரிங்கை இந்த பெண்டன்ட்டோட ஹோல்குள்ளே விட்டுட்டு நம்ம செயினோட ஒரு ஹோலில் விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிக்கும். இந்த செயின் பார்த்திங்கன்னா
ஜென்ஸ் ஆகட்டும் உமன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு டோரி வச்சாலோ ஹூக் வச்சாலோ ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பிரேஸ்லெட்டுக்கு வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம செயினுங்காட்டி ஃபுல் லென்த்தில் கோர்த்தோம். இது வந்து நம்மளுக்கு கைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அப்படியே கோர்த்துட்டே வந்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கோர்த்தாச்சு. கைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கோர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் செயினும் ஹூக்கும் எடுத்திருக்கேன். அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா, இப்போ ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி ஹூக்கை போட்டுட்டு ஒரு எண்டை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த எண்டில் அதே ஒரு ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி அந்த செயினையும் நம்ம வச்சுருக்கிற பிரேஸ்லெட்டோட ஒரு எண்டையும் ரெண்டையும் போட்டு மெர்ஜ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்டபுளான பிரேஸ்லெட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். மெத்தட் வந்து ஒன்று தான். நம்ம வந்து அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுல தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.